ஃபைனலி மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அம்ரிட்சர் வந்தாச்சு. சாம்படி சாம்படி சமக்தே வேணாம். மெசேஜ் பண்ணிட்டு இப்படி ஷாருக் மாதிரி வந்து நிற்கிறேன் வாங்க. என்னது இது? அசால்ட்டா ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. இம்ரான் வந்து என்ன பண்ணுறோம், வெளியே வந்ததுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு இந்த மூட்டை முடிச்சலாம் கிளாக் ரூமில் வச்சுட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏடா ஆமாம், பையிலேயே சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி நல்லா கேட்டுன்னு தான் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, இப்போ அவனுக்கே புத்தி வந்து சொல்லியிருக்கான். சும்மா அந்த எதில் இருக்க மார்க்கெட்டு போய் சும்மா காமிச்சிட்டு வருவோம், அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். எனக்கு டிக்கெட் சுற்ற முடியாது. ரிசர்வேஷன் டிக்கெட் இல்லை. சரி, இங்கே வந்து இது ஒரு தொல்லை இல்லைன்னு சொன்னால் விட மாட்டாங்க. அதில் உள்ளே போகிறதுனால விட்டாங்க, வெளியே போகிறனால அதுவும் விட்டுருக்க மாட்டாங்க. வாங்க இப்போ வச்சுட்டு போய் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரவுண்ட் அடிக்கலாம் வாங்க. இன்னும் சாப்பிட வர பசிக்குது. நாங்கள் ஆயா கதை பேசுகிற மாதிரி உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கா அவளை. வந்து மார்க்கெட் வந்தோம், கடை எதுவும் பெருசாக திறக்கலையா, சரி அதனால் ஃபஸ்ட்டு டீ ஒன்று குடிப்போம் அப்படி சொல்லிட்டு டீ போட்டிருக்கா 3 டீ. இவங்க வந்து டயட்டில் இருக்கிறதுனால இவங்க வந்து டீ குடிக்க மாட்டாங்க. இவங்க வந்து எது கொடுத்தாலும் குடிப்பாங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ? அதனால் 3 டீ வாங்கிட்டு நல்லா குளிர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான டீயை போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா மட்டும் புறைச்சி வறுக்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. டீயில் கொஞ்சம் சக்கரை கம்மியாக இருக்குது. இட்ஸ் ஓகே. மஸ்ஜிதை போயிட்டுருக்கோம், சும்மா வெட்டியாக இருக்கிறதுக்கு போய் சுற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஆட்டோ வந்து 100 ரூபா கேட்டாங்க, ராப்பிடு 50 ரூபா கேட்டாங்க. ரொம்ப லேட் ஆச்சா, எதுவுமே இல்லை. சரி அதனால் இதையே ஏறி போயிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். என்ன சாப்பிடல, வேறு கடை வர திறக்கல, நல்லாயிருக்கும். சரி அதான் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸாக ஜிம்மை மஸ்ஜி வந்து இறங்கிட்டோம். வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோக்காரன் சொல்லிட்டு போகிறோம் 9 மணி தான் திறப்பாங்க அப்படின்ட்டு. ஆட்டோ ஏறும்போது சொல்லியிருந்தா நாங்கள் அங்கே வந்திருக்க மாட்டோம், வேறு இடத்துக்கு போயிருப்போம். காசுக்காக கொண்டு வந்து விட்டான். மனசாக ஃபீல் பண்ண முடியல, சரி வைத்தியா ஃபீல் பண்ணல. பக்கத்தில் இருக்க சந்தில் போயிட்டு ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சி உட்காந்தோம். சரியான பசிங்க. போயிட்டு தந்தூரி ரொட்டியும் பீஃப் நிகாரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து ப்ரொமோஷன் எனக்கு யாரும் தரப்போகிறதில்ல, அதனால் உண்மையாக தான் சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த பீஃப் நிகாரி வாங்கினேன். நான் ஆக்சுவலி கேள்விப்பட்டிருக்கேன், சாப்பிட்டதில்ல, ஃபஸ்ட் டைம் இங்கே தான் சாப்பிட்டேன். அந்த பீஃப் வந்து செம்மையாக குக் ஆயிருந்துச்சிங்க, செம்ம டேஸ்ட்டு. அந்த அந்த அதோட அந்த ஜூஸ்லாம் இறங்கி வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ சொல்லும் போது எனக்கு நாக்கில் அப்படி எச்சி ஊறுது, திருப்பி சாப்பிடணும் போல இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் திருப்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து இந்த நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். எங்கள் அக்கா வரான்னு சொன்னாங்களா, அவங்கள பார்க்கறதுக்காக நான் திருப்பி வந்திருந்தேன். இப்போ இந்த பக்கம் கேட்டில் இறங்கிட்டோம். அந்த பக்கம் அஜ்மீர் கேட்டில் இறக்கி விட சொன்னால் மண்டே ஆட்டுக்கு கொண்டாந்து நீங்கள் இறக்கி விட்டு போயிட்டாப்புல அந்த ஆள். ஆட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில் ஊத்தப்பம்னு போயிட்டானே. 100 ரூபா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து ஜிம்மா மஸ்ஜிதுக்கும் அங்கேருந்து இங்கேக்கும். ஆக்சுவலாக வந்து ரேப்பிடோவில் வேறு 50 ரூபா தான். அதனால தான் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த டைமில். ரேப்பிடோ நம்மனா வேஸ்ட்டு, ஏன்னா ரேப்பிடோ பைக் வேணால் அந்த டைமில் யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்தீங்கன்னா. ஆமாம், இங்கே வந்து டெல்லி ரிப்போர்ட்டர் இவங்க தான். ஸோ ஒரு சேனலில் பெரிய ரிப்போர்ட்டர் வேலை செய்கிறாங்க. இவங்க வந்து என்ன வேலை செய்கிறாங்க, இந்த ஃபோன் பண்ணி கஸ்டமர்கிட்ட பேசுகிற வேலை இவருக்கு. அவங்க வந்து எங்கள் சித்தி, அது வந்து உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா, இது வந்து என் ஃப்ரெண்டு, இவளும் அதே ஃப்ரெண்டு தான். இவங்க வந்து மூட்டை முடிச்சுனா கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி இது ட்ரெயினில் போய் நான் காட்டுறேன். இந்த முகர கட்டியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி திருப்பி காட்டுறீங்க, இப்படிதான் முழுசா பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர்ஸ் அக்காவில் வந்து எல்லாருக்கும் டெல்லியில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து எங்களுக்கு சிக்கன் ரைஸு அப்புறமா லெஸ்ஸிலாம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் குடிச்சிட்டு
கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு அப்புறமா அப்படியே அங்க இருந்து இப்பதான் அம்ரிட்சருக்கு ட்ரெயின் ஏறுறோம் நாங்க. 2 பக்கமும் கோதுமையில இருக்கு. ஜனம் திறந்து காட்டணும்னு பார்த்தா வெயில் பொழக்குது, தாங்க வச்சு வெயிலுங்கிற மாதிரி தூசி எடுத்து கொட்டு அங்க உட்காந்து இருக்கானல ஜனல் வெளியே பார்க்கலாம்னு பார்த்தேன். எடுக்கலாம் பேசிக்கிறேன். இப்போ வந்து மதியானத்துக்கு சிக்கன் ரைஸ், காலையில வந்து நாங்கள் வந்து ஒரு பீஃப் சாப்பிட்டோம். வீடியோல பார்த்துருக்கீங்க, சூப்பராக இருந்துச்சு. பீஃப் செம்மையா இருந்துச்சு, நல்லா வாட்டர் டேஸ்ட். ரொம்ப 1 நாள் கழிச்சு டேஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டோம். அவ்வளோ ஜிவா மசூதி போகலான்னு போனோம். பார்த்தா ரொம்ப மணியே திறக்கிறாங்க. நாட்டுக்காரன் உஷாரா என்ன பண்ணிட்டேன், எதுவுமே சொல்லவே இல்லை. ஜிவா மசூதி போறோம் அப்படின்னா கொண்டு போய் இறக்கி விட்டா, இல்லை திறக்காதுங்க அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க தெரியும் திறக்காது அப்படின்ட்டு. அங்கே போய் இறக்கி விட்டதுக்கப்புறம் 1 மணியா திறக்கும் அப்படின்னு ஊட்டிட்டு போயிட்டான். பழகாரங்களா இருக்காங்க, எங்க இருக்கானுங்களா கொஞ்சம் உஷாரா இருங்க. அப்புறம் அந்த கிளாஸ் ரூம்ல வந்து 50 ரூபா ஒரு பேக் சார்ஜ் பண்றாங்க. வச்சுட்டு டைம் இருந்துச்சு 10 நிமிஷம் இருந்தா லக்கேஜ்ல அங்கேயே வச்சிருங்க. அப்புறம் என்ன முக்கியமான போயிட்டதுன்னா சக்சஸ்ஃபுல்லி 1 நாள் கழிச்சு வந்து ஆய் வந்துருச்சு. வயிறு கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் பிரகாசமா எரியுது நல்லா. 1 நாள் ஒண்ணுமே வரல, என்னடா சொல்லிட்டு அப்புறம் வெளியே போய் சுத்திட்டு வந்தோம்ல, அப்புறமா வந்துச்சு. அப்படியே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வரும் நினைக்கிறேன். என்ன அப்டேட் பண்றேன். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து வீடு வந்து நிறைய வீடுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே கட்டிட்டு அப்படியே அந்த செங்கலோட அப்படியே விட்டுறாங்க. பூசு வேலையை எதுவும் பண்ண மாட்டுறாங்க. ஆனால் உள்ளெல்லாம் நல்லா ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல, ஏன் இங்கே இருக்காங்களாம் அப்படி, அது எதனா விஷயம் இருக்கா அதுக்கு பின்னாடி, இல்லை வறுமையினால் அப்படி பண்ணாமல் இருக்காங்களா, அது என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பஞ்சாப்ல நிறைய அம்ரிட்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டவர் மேலே நின்று காட்டுற பாருங்க, ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். மொத்த வீடுமே அப்படி தான் இருக்கும். எல்லாமே அப்படி கட்டியிருப்பாங்க. செங்கல் மட்டும் அப்படி இருக்கும், ஆனால் பூசி இருக்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல, ஏதாவது அது பின்னாடி ஒரு விஷயம் இருக்கா, அப்படி எதுவும் புரியல எனக்கு. இவ்வளோ நேரம் வில்லேஜ் மாதிரி இருந்துச்சு, 2 பக்கம் கோதுமை சூப்பராக இருந்துச்சு. சரி வீடியோ எடுக்கலாம் எல்லாம் செட் பண்ணிட்டு வச்சா சிட்டி வந்துருச்சு, ஒரே குப்பையும் கூலியுமா கிடக்கும். சரி என் கூலியும் ஒரே குப்பையாக இருக்குது. இது பாருங்க, இங்கே ஒரு குப்பை இருக்கு, இங்கே ஒரு குப்பை இருக்கு. குப்பை தான். நீயே ஒரு குப்பைதான், முட்டை குப்பை. உங்க பேர் வந்து முட்டைக்கண்ணா. சனையா சனையா புளிசியா? சனையா, இவ பேர் வந்து ஸ்னேகா. என் பேர் ஆன்சனி இல்ல. இவளுக்கு உண்மையாலுமே வச்ச பேர் என்ன தெரியுமா? சிதம்பர செல்வி. சிதம்பர செல்வி. உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணு, உங்க சின்ன வயசுல சிதம்பர செல்வின்னு பேரு கையில சத்தியம் பண்ணு. உனக்கு சின்ன வயசுல முதல்ல என்ன பேர் வச்சாங்க சத்தியம் பண்ணு? சத்தியமா என் பேர் வந்து சிதம்பர செல்வி ஸ்னேகா. என் பாட்டி பேர் தான் என் பேரும். அட்ரஸ் அக்கண்ணா, இவ முழு பேர் முண்டகண்ணி ஈஸ்வரியா? ஸ்கூல்ல தெரியாம போச்சே. முண்டகண்ணி சந்தையில அப்ரோச்சுங்க. சிதம்பரம் இல்ல சிதம்பரம் பரவாயில்ல, ஆண்டா கூட நல்லா இருக்கு. சிதம்பரம் செல்வி டூ சித்தி அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம விளாகரு ஆண்டனியோட சித்தி வந்து இப்போ சிக்கன் ரைஸு முட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கல, இன்னும் பார்த்து எப்படி இருக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். ஆனால் பார்த்தாலே தெரியுது அவங்க நிறைஞ்ச மனசுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், ஓகேவா? நீங்க சொல்லுங்க ஸ்னேக், அதுல இருக்க குவான்டிட்டி, அதுல இருந்த பொருட்கள் எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் என்ன நினைச்சேன், சரி ஒரு முட்டை தான் கிடைக்கும்னு நினைச்சேன். பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாவே முட்டை தான் இருக்கு. அதை விட அந்த பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப அந்த பாக்ஸ வந்து கீழே போட்டு போக எங்களுக்கு மனசு இல்ல. சாப்பிட்டு முடிச்சோன்னா அதை என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும் உட்காந்து. சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்றேன். ஆமா, எங்களுக்காக வந்து எங்களுக்காக சொல்ல முடியாது, நம்மளுக்காக வந்து கஷ்டப்பட்டு சமைச்சு இவ்வளவு முட்டையை பார்த்தோன்னே நான் ஷாக் ஆயிட்டேன். நாங்க ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடுவோம். எஸ், அழுகி போன முட்டை 2 நாள் வச்சு சாப்பிடுவீங்களா? நாங்க பத்திரமா சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு ஆண்டனி? அது சாப்பாடு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான பிளேட்டு, ஸ்பூன்ஸு, அப்புறம் இதில் என்ன இருக்குன்னே தெரில. தயிர் இருக்குது, அதுக்கு தேவையான சாசஸ்லாம் இருக்குது. பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க,
பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல மனசு அவங்களுக்கு. இதெல்லாம் எப்படி தூக்கி போடுறதுன்னு மனசுக்கு வரல, பார்க்கலாம். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி என்ன கொடுத்துட்டு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் ரைஸ் இருக்கு, சிக்கன் ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து அதுல என்ன இருக்குன்னா சாப்பிட்றதுக்கு பிளேட்டு கொடுத்துருக்காங்க. இது உள்ள வந்து தயிரா மோரா தெரியல, அது மோர்ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா, தயிர் தானே. இது வந்து அந்த சைடிஷ் சாஸ் மாதிரி அது கொடுத்து 3 மூட்டை எடுத்து வச்சுக்க. இப்போதைக்கு 3 மூட்டை எடுத்து வச்சுக்க போதும். அப்படியா? ஓகே வச்சிருக்காங்க. அப்புறமா வந்து இதுல என்ன கேட்டா வா அங்க பாருங்க, குடிக்க கிளாஸ், கரண்டி, அப்புறமா ஸ்பூனு, டிஷ்யூ பேப்பரு, டிஷ்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு தங்கமான மனசு எங்க சித்திக்கு. நாங்க பழக்க போறோம். உள்ள என்ன இருக்குன்னு பாப்பாங்க. இப்படியே வந்து அங்க ஊத்தி கேக்குறேன். இப்படியே பாருங்க, ஒரு முட்டை பண்ணையே குடியிருக்கீங்க. ஐயோ சூப்பரா இருக்குங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பாத்தீங்களா எங்க சித்திக்கு ரொம்ப பெரிய மனசு, சூப்பரா இருக்கு, பார்க்கவே செமையா இருக்கு. போட்டு போனதுட்டு எங்க அப்பா வந்து அப்புறம் சாப்பிடுறாரு. சரி எங்களுக்கு பசி தாங்கல, இவ 10 மணில இருந்து கத்திக்கிட்டு பசிக்கிறீங்க பசிக்குது அப்படின்ட்டு. அதனால இந்த மாட்டுக்கு கீனியை போட்டு நாங்களும் சேர்ந்து சாப்பிட்டு அப்புறமா அப்படியே நாங்க வந்து அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். அவர்கிட்ட சிக்கன் சாப்பிட மாட்டான். சிக்கன் அதுல இருக்கிற 2-3 சிக்கன் துண்டு வந்து ஆட்டையை போறதுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கான். முட்டை எடுத்து இல்ல கெட்டு போயிடும். படி எடுத்துக்க, சாஸ் ஒண்ணு வச்சுக்கோ, எனக்கு ஒண்ணு போடு. தேங்க்யூ. போ சாப்பிட்டு போட்டுக்கிறேன். முட்டை எடுத்து காரமா, அதுதான் தயிர் இருக்கு போல. இது கையில் எடுத்துக்க வச்சோம், இவரு சேர்த்துக்கிறேன், அவளுக்கு போட்டு வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்பைசியா காரமா இருக்கு. ஏன்னா தண்ணி தான் இல்லை, அது தண்ணி வித்துட்டு வரல. நீங்க ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா தண்ணியில முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, சித்திக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்க அக்காவுக்கு, அப்புறம் என் தங்கச்சிக்கு சூப்பரான சாப்பாடு எனக்கு கொடுத்ததுக்கு. நல்லா இருக்கு. வந்து எங்க சித்தி வந்து சிக்கன் ரைஸ் கூட வந்து தயிருமே கொடுத்துருக்காங்க பாருங்க. சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வந்து இந்த சூட்டை தண்ணிக்கு வந்து தயிர் கொடுத்து கப்பு கொடுத்து எல்லாம் கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆஹா, ஏன்னா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு அப்புறம் அந்த அடிக்கிற வெயிலுக்கு சூட்டை கிளப்பி விட்டுருச்சா, அதனால வந்து தயிர்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி ரீகல் பண்ணிக்கலாம். நைட்டு ஒரு இன்னொரு 2 போனோம். வாங்க வாங்க போ.
வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. சாம்படி சாம்படி சமக்தே வேணாம். நீ இப்படியே வச்சுக்கிட்டு எப்படி இருப்பாங்க? கையில போதும்டா. ஃபைனலி மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அம்ரிட்சர் வந்தாச்சு. இப்போ அந்த அம்ரிட்சர் வந்து இறங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பசிக்கலான்னு சொல்ல முடியாது, லைட்டாக வந்து ஒரு பயம். ஏன்னா லைட்டாக பாத்ரூம் வர மாதிரி இருக்கு, ஆனால் வரல. ஸோ அதனால் இதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு கீரை மொத்தமாக கலக்கி விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் சொல்லிவிட்டு நான் சாப்பிடவே இல்லை, போயிட்டு சப்பாத்தியை நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆஹா, அமிர்தசரஸ் சரியான வைப்பாக இருக்குங்க. இறங்கணுன்னே வந்தாங்க, ஆட்டோ வேணுமா எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நீங்களும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும், ஆட்டோ வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு. இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் மட்டும் வந்து தான் நடந்து போயிருப்போம். இப்போ எங்கள் அப்பாவும் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஆட்டோ தான் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 1 கிலோமீட்டர் இருந்தால் கூட நடந்து போயிட்டுருப்போம். அதுக்கு கொஞ்சம் நடக்க முடியாது, அதனால் நம்ம வந்து ஆட்டோ தான் எடுக்கணும். நீங்கள் பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்தீங்கன்னா நடந்தே போயிடுங்க, நல்லா இருக்கும் அந்த வழியில். கொஞ்சம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டைமில் நடந்து போகலாம். நாங்களாம் 10 மணிக்கெலாம் நடந்துலாம் போனோம். ஸோ நல்லா தான் இருக்கும், ஸோ பிரச்சனை இல்லை. வேறு என்ன, தண்ணி பாட்டிலாம் இங்கேயே இருக்குது, எல்லாம் பிடிச்சிக்கோங்க. வாங்க, எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது திருப்பி அந்த இடத்த. ஏற்கனவே பார்த்து தான், ஆனால் ஒவ்வொரு டைம் இந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு குறைய மாட்டேங்குது. உள்ளே போயிட்டு அந்த இடத்த அப்படியே போகிறவில என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு, ஷாப்பிங் இருக்குது, ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு வந்து வாகா பார்டர் போகலாம், இந்தியா பாகிஸ்தான் பார்டரு. போனட்டுலாம் போனப்போ லாக் எடுக்கவே தெரியாமல் இப்பவும் தெரியல, அப்போ அந்த எடுக்கணுன்ற ஐடியா கூட இல்லை. ஸோ அதான் அட்லீஸ்ட் இந்த வாட்டி அந்த ஐடியாவது இருக்குல்ல, அதனால் இந்த வாட்டி நான் எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வந்து சோத்து மூட்டை மாதிரி எல்லாம் தின்னுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சாப்பிட்லையே, ஏன் சாப்பிடல என்ன சாப்பிடணும்னு ஒருத்தரும் கவனிக்கல. சாப்பிட சரி விட்றான்னு சொல்லிட்டு எல்லாம் முக்கிக்கிட்டு இருக்காங்க. பொறுப்பா வந்து ஸ்னேகா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருக்கான். எதுக்கு இவ கழுவி இருக்குன்னா லஞ்சம் தான். இந்த டப்பா வந்து ஆட்டையை போடுறதுக்காக இப்ப கழுவிட்டு இருக்கான். என்ன கழுவினாலும் அந்த டப்பா அவளுக்கு கிடையாது, அது அவளுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ தேடி போயிட்டு இருக்கோம். வெளியே தான் போனோம், எப்படி போற வெளியே நம்ம தேடிலாம் போகல, நம்மள தேடி அவங்களே வந்துருவாங்க. இதை வந்து எதிரில் ஒருத்தர் வராரு, வந்து நம்ம கால் பண்றாரு நினைக்கிறேன். இருக்க பாப்போம். கோல்டன் டெம்பிள். ஓகே, லொகேஷன் கோல்டன் டெம்பிள் தான். பர்சன் 4 members. ஓகே, how much? 150. இப்போதான் ஒருத்தர் per person 20 rupees சொன்னாரு. 20 rupees barricade. Gate मतलब this side, back side 30 rupees. 150 गाड़ी. No. 100. हरमंदिर साहिब। मतलब वहाँ को स्टे करने के लिए हमारे को कोई नहीं।
ஜஸ்ட் ட்ராப் அட் த டெம்பிள் வில் டேக் கேர். ஓகே, பாட்டை வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, 150 ரூபா உருட்டினார், ஒரே போட்டாரு. அப்புறமா நாங்கள் கொஞ்சம் பேசணுன்னே 90 ரூபாய்க்கு குறைச்சிருக்காப்ல. இப்போ வந்து நம்ம 100 ருபீஸ் இங்கிருந்து போகிறோம். போ. வந்து இங்கேயே இறக்கி விட்டாங்க. நம்ம இங்க இருந்து நடந்து போகணும். இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வரும், பக்கத்துல தான். ஓகே, போ. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரூம் தொல்லை ஒரே தொல்லையா இருக்கும். வந்தீங்கன்னா வந்து ரூம் வேணுமா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாருங்க வந்துகிட்டே இருக்காங்க எல்லா பக்கமும். ஒரே எந்த பக்கம் திரும்ப பானிபூரியா இருக்கு. போயிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள இடம்லன்னா ஒருத்தர் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு, அவர் வேணா கான்டாக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்றாரு, எவ்வளோ ரேட்டு அப்படின்ட்டு. சூப்பரா இருக்கு, அம்ரித்சரி வைப் செம்மையா இருக்கு பாருங்க, வேற லெவல பார்த்தா. வெல்கம் டு அம்ரித்சர். இங்க வந்து காலைல புறாலாம் பறக்கும், எங்க பக்கத்துல வந்து எடுப்போம். நத்துல புறா பறக்க விடுவாங்க. ஏய் செமையா இருக்குல்ல ரைட்டிங்கு. உள்ள உள்ள ஒரு புகைப்படமா தள்ளுறாங்க. இடம் ஃபுல்லாவே போட்டோ எடுக்கிற மாதிரிதான் இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கலாம் நைட்ல அம்ரித்சர். இருந்தீங்கன்னா நைட்ல வெளியே வந்து சுத்துறதுக்கு மறந்துடாதீங்க, பயங்கரமா இருக்குது பாருங்க. சட்டமேரி அம்பேத்கர் சிலையெல்லாம் இங்க வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு இந்த இடமே. பஸ் லக்கேஜ் வச்சுட்டு வந்து நம்ம வந்து சும்மா ரவுண்ட் அடிக்கலாம். இம்ரானுக்கு வந்து இயற்கை அழைப்பு வந்துருச்சேன், லக்கேஜ்லாம் வச்சுட்டு போயிட்டு எல்லாம் ரவுண்ட் அடிக்கலாம். செமையா இருக்கு, நைட் வைப்ஸ் பயங்கரமா இருக்கு அம்ரித்சர்ல. வானத்துல அந்த பாட்டா இதெல்லாம் பறக்குறேன். மேட்டுக்குடியின் கூப்பாடு இது நாட்டுக்குள்ள கேட்காது முகவரி. போடா இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு பயங்கர கூட்டமா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் இருக்காது, நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்ப கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப கூட்டமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷன் விசேஷமா தெரியல. நல்லா இருக்கு. பக்கத்துல வந்துட்டோம், அதாவது சைட்ல தான் இருக்கு, காட்டுற பாருங்க தெரியுதா. உள்ள நோக்கி போயிட்டு இருக்கோம். போனோம், பயங்கர கூட்டமா இருக்கு, என்னன்னு தெரியல. விசேஷமா எனி ஃபங்க்ஷன் சம்திங் லைக் தட், ஐ டோன்ட் நோ. போயிட்டு ஃபர்ஸ்ட் லக்கேஜ் வச்சுட்டு உள்ள போய் எங்க அப்பா வந்து ஒரே சந்தோஷத்துல இருக்காரு பயங்கரமா. உள்ள போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். நல்லா இருக்குங்க. வேற போன வாட்டி இதுல வந்து நான் லாக் எடுக்க மறந்துட்டேன். சூப்பரா இருக்கு. ஸோ எங்க அப்பா வந்து உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் ட்ரெஸ் மாத்தணும். இதே ட்ரௌசர் சாட்டியோட தான் இருக்கேன். இன்னும் வியாழக்கிழமை கிளம்புறப்போ போல டிஷர்ட் இன்னும் மாத்தல. நான் போயிட்டு கெட்டப்போ டிஷர்ட்லாம் ஷூலாம் வாங்கியிருக்கேன் பயங்கரமா. ஸோ அதெல்லாம் நீ தான் போடணும். போட்டுட்டு ஸ்னேகாம ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கா, புது ட்ரெஸ்லாம், அதெல்லாம் உங்களுக்கு நீ காட்டுறேன். நான் வந்து போய் நம்ம போட்டு போட்டோலாம் எடுக்கலாம். சூப்பரா இருக்கு, ஒரே அம்ரித்சர் வைப் பயங்கரமா இருக்கு. யாராவது இன்னும் இந்த இடத்துக்கு வரலன்னா தயவு செய்து வந்துருங்க. லைஃப்ல ஒரு வாட்டியாவது நீங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடணும். என் கூட ஒருத்தி வந்திருக்க வேண்டியது, அவளோட ரெண்டாவது வாட்டி மிஸ் பண்றா. அதுக்கு காரணம் முத வாட்டி வந்து அவத்திமுரு, இந்த வாட்டியும் இப்படி சொல்லலாம் 50-50 வச்சுக்கலாம். அவள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தானா வந்திருக்கலாம் மேபி. ஓகே, அவளை கொடுத்து வைக்கல போல, நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்படி ஷார்க் மாதிரி வந்து நிக்கிறேன், வாங்க. சொன்ன மாதிரி ஷார்க் மாதிரி ரெடி ஆயிட்டேன். ரெடி செமையா இருக்கேனா, நம்மளால பயங்கரமா இருக்காப்புல. நல்லா பேகு ஜாக்கெட் நல்லா இருக்கும். ஜாக்கெட் எனக்கு நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ல லாக்கர்ல வச்சு எல்லாமே எங்க ஃப்ரீ தான். பேக்ல லாக்கர்ல வச்சுட்டு
அப்புறமா வந்து செருப்பு வந்து நீ இங்க அதுக்கு ஒரு லாக்கர் இருக்கு, அது வச்சது நீ உள்ள போக முடியும். வச்சுட்டு டோக்கன் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் எல்லாமே ஃப்ரீ தாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. ட்ரெஸ்ல மாத்திட்டு நம்ம டோக்கன் மட்டும் பத்திரமா வச்சுக்கணும். வாங்க உள்ள போக போறோம். சூப்பரா இருக்கு பயங்கரமா. அங்க உள்ள போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கட்டுறா இது இல்ல வேறதான் இருக்கு. நான் மஞ்சள் கலர்ல இருக்கு, அது வேண்டாம். உண்டா இருடா நடுவில் கட்டுருக்கா. கொஞ்சம் கீழே இருக்கு. இது கீழே இருக்கு. இந்த முடிய கீழே இருக்குடா. இந்த முடிய கீழே இறக்கி போடுறா. இப்ப நாட் போடுறல, அது இங்க போடு, அப்ப டைட்டா இருக்கும். அங்க போடு, நல்லா இன்னும் இருக்கு. கேட்டு டைட்டாவே கட்டடா நீ. படி